ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நிறைய பேர் ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருந்தாங்க. நான் ஆல்ரெடி மசாலா டீ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்த நிறைய பேர் மசாலா பால் எப்படி செய்யணும்னு கேட்டாங்க. அதை மட்டும் இல்லை, எனக்கு இருமல் வந்தபோது நான் மெடிசன் எதுவுமே எடுத்துக்காம டாக்டர் கிட்டேயே போகாம வீட்டிலேயே இந்த மசாலா பால் குடிச்சு எப்படி க்யூர் பண்ணேன் அப்படிங்கிறத அவங்க கூட பகிர்ந்துக்கலான்னு தான் இந்த வீடியோ. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க பார்த்து கற்றுக்கட்டும். அது மட்டும் இல்லை, மசாலா பாலை எப்படி செய்யணும், இந்த மெத்தடில் செஞ்சாதான் உண்மையிலேயே இருமல் க்யூர் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. நான் பசும்பால் தான் எடுத்திருக்கேன். பசும்பால் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பேக்கெட்டில் வாங்குற பால் யூஸ் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் இந்த மாதிரி மருத்துவ குணங்களுக்கு நம்ம சேர்க்கும் போது பசும்பால் எடுத்துக்கிறது கொஞ்சம் பெட்டர். பசும்பால் எப்போதுமே இந்த மாதிரி கரண்டி போட்டு ரொம்ப நேரம் காய்ச்சணும். அப்போ தான் உங்களுக்கு அதோடைய கிருமிகள் எல்லாம் போயிட்டு நமக்கு உண்மையான ஒரு சத்தான பால் கிடைக்கும். கரண்டி போட்டு 2 நிமிஷம் பால் நல்லா காஞ்சி வந்த பிறகு மிளகு பவுடர் தான் நிறைய பேர் போடுறாங்க. பட் பவுடர் போடுறதை விட ஃப்ரெஷ்ஷான மிளகை உரல்ல லேசாக நீங்கள் நுணுக்கினீங்கன்னா போதும். 1 கிளாஸ் பாலுக்கு 10 மிளகு கூட சேர்க்கலாம், தப்பு கிடையாது. நம்ம நுணுக்கி தான் போட போகிறோம் இல்லையா? ஸோ நான் 2 கிளாஸ் பால் எடுத்துக்கிறனால 20 மிளகு கிட்ட நுணுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மிளகு நுணுக்கி அதில் சேர்த்துடுறேன். அடுத்து மஞ்சள் நீங்கள் தூள் நிறைய பேர் போடுறாங்க. நீங்கள் தூளெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இருமல் சரியாகாது. அது மட்டும் இல்லை, ரொம்ப மஞ்சள் கலராக பால் மட்டும் தான் மஞ்சளாக இருக்கும், பட் அதில் விஷயமே இருக்காது. இந்த மாதிரி முழு மஞ்சளை நீங்கள் அதையும் லேசாக நுனியில் உரலை லேசாக நச்சுட்டு அதை இந்த மாதிரி பாலில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி சேர்க்கும் போது தான் அந்த மஞ்சள் மிளகுடைய முழு இதுவும் உங்களுக்கு கிடைக்கும். மஞ்சள் ஒரு நல்ல கிருமி நாசினி, எல்லோருக்கும் தெரியும். உங்கள் தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த கிச்சை போக்குறது மஞ்சள் தான். சளியை முறிக்கிறதுக்கு ரொம்பவே கை ஒரு பொருள் அப்படின்னா அது மிளகு. கண்டிப்பாக அது ரெண்டையுமே இந்த மெத்தடில் நீங்கள் சேர்த்துக்கங்க. இது ரெண்டும் சேரட்டும். இது ரெண்டும் பாலில் கிட்டத்தட்ட 4 நிமிஷமாவது கொதிச்சு அதோடைய சாறு எல்லாம் அந்த பாலில் இறங்கணும். அது வரைக்கும் அப்படியே கொதிக்கட்டும். அடுப்பை மிதமான தீயில வச்சு பாலை கொதிக்க விடுங்க. 4 நிமிஷம் கொதிச்ச பிறகு பனக்கல்கண்டு தான் இருமலுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான இது. உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. நம்ம மருந்து மாதிரி பயன்படுத்துறதுனால அதிகமாகவே கூட சேர்க்கலாம். பனக்கல்கண்டு சேர்த்துடலாம். இருமல் உள்ளவங்க பனக்கல்கண்டை சாதாரணமே வாயில் போட்டு சப்பி நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு இருமல் ரொம்ப சீக்கிரமாகவே உங்களை விட்டு போயிடும். பனக்கல்கண்டையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. பனக்கல்கண்டு கரைஞ்சி அந்த பால் உங்களுக்கு வெள்ளை நிறம் மாறி ஓரளவுக்கு நல்லா கலராக கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்லா கலராக கிடைச்சதும் ஒரு 2 நிமிஷம் பால் நல்லா கொதிச்ச பிறகு நம்ம வடிகட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பாலை வடிகட்டியாச்சு. நீங்கள் நார்மலாக தூள் அள்ளி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்காது. பட் நீங்கள் நம்ம அப்படியே நுணுக்கி போட்டனால இந்த மாதிரி கீழே உறைஞ்சிருக்கும். இருந்தாலும் இதில் உள்ள அத்தனை சாரும் நமக்கு பாலில் இறங்கிடுச்சு. நமக்கு இதுதான் ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது தான் நமக்கு முழு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வடிகட்டியாச்சு. கிளாஸில் மாற்றி பரிமாற ஆரம்பிச்சிடலாம். எப்போவுமே நீங்கள் நார்மலாக நல்லா ஆற வச்சு குடிக்கிறவங்களா இருந்தால் இதை நல்லா சுருக்குன்னு சூடான பக்குவத்திலே குடிங்க. அப்போ தான் உங்களுக்கு சளியை முறிக்கும். இருமல் சீக்கிரமாக சரியாகும். இது இருமல் உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ரெகுலராகவே இரவு தினமும் பால் குடிக்கிற பழக்கம் உள்ளவங்களா இருந்தால் இந்த மெத்தடில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஆயுசுக்கும் சளி பிரச்சனையே இருக்காது. டாக்டர் கிட்ட போயிட்டு மெடிசன் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும் போது உங்கள் இருமல் உங்களை விட்டு ஓடி போயிடும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.